நல்ல சரித்திர சான்று. ஐயா காதர் பாட்சாவுக்கு கொலை வழக்கு தீர்ப்பு சொல்லியாச்சு, தூக்கு மேடைக்கு கூட்டியாந்தாச்சு. தூக்கு மேடையில கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க. கடைசி ஆசையை கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு என்ன ஆசை இருக்கு, என் நாட்டையும் என் மக்களையும் என் மண்ணையும் தவிர என்னுடைய ஹார்மோனிய பொட்டியை கொடுங்க, கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு வர்றேன்னாரு. கொடுத்தாக ஹார்மோனிய பொட்டியை அந்த மேடையில வாசிக்கிறாரு. மேடையில வாசிக்கும் போது என்ன பாட்டு பாடினாரு? ஐயா இஸ்லாமியர் காதர் பாட்சா முருகன் மேல பாடுறாரு. சுருளிமலை வேளா உன்னை தோற்கடித்தேன் சுப்பிரமணிய பாலா என்று காவடி சிந்து மெட்ல பாட 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 சிறைத்துறை அதிகாரிகள் அந்த பாட்டுக்கு மயங்கி மகுடிக்கு மயங்கின பாம்பு போல உட்காந்துட்டாங்களாம். பாட்டு முடிகிற போது நேரம் கடந்துருச்சு, தூக்குல போட முடியல. கூட்டிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துல போனோன்னு என்னன்னு கேட்கறாங்க. ஏயா தூக்குல நீதிபதி கேட்கிறாரு. இல்லையா கடைசி ஆசையை கேட்டோம், ஹார்மோனிய பட்டியை கேட்டாரு, கொடுத்தோம். ஒரு பாட்டு பாடினாரு, அதை கேட்டுக்கிட்டு நாங்களும் மெய் மறந்துட்டா நேரம் போனோம் தெரியலன்னா. அது என்னடா அது, தூக்கு தண்டனையை மீறி பாட்டை கேட்கிற அளவுக்கு உங்களை மயக்கிருச்சு அந்த பாட்டு. பாட சொல்லு நீதிமன்றத்துல பாடுறாரு. நீதிபதி வெள்ளைக்கார ஆங்கிலேயர் கிறிஸ்தவர், பாடினவர் இஸ்லாமியர். பாட்டு நம்ம இந்து மத பாட்டு, முருகன் பாட்டு. பாட்டை கேட்டு கண்ணீர் விட்டு அழுதி தீர்ப்பு எழுதுகிறார். ஐயா எப்படி எழுதுறாரு? இவ்வளவு பெரிய உருக்கமான முருகனுடைய திருவருள் பெற்றவரா கொலை செய்ய போறாரு, தூக்கு தண்டனை வெற்றி பெற்றாரு. தூக்கு தண்டனை ரத்து செஞ்சதாக வரலாறு இருக்கு. ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய அபாயகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியல?